guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கிற ஒன்று ரெண்டு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏதாவது இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது உண்டு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதில் வேணுமே சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃபோட்டோவை ஜஸ்ட் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் தேர்ட் ஆப்ஷன் காப்பி இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண இமேஜை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண இமேஜ் இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணாமலேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்டில் யாருக்கு வேணுமெങ്കിലും இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களை பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுப்பீங்க. ஸோ வீடியோ எடுக்கும்போது நம்ம கையால் அப்படி எடுக்கும்போது வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான். உங்களோட ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிற ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லாமல் இருக்க வீடியோ கிடையாது. ஸோ அதனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான வீடியோ தான் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பாட்டமில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்டெபிலைசிங் ஆகும். ஸோ இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகி முடித்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் இல்லாமல் இருந்த வீடியோவை ஓரளவு ஸ்டெபிலைசிங்கோடு கொண்டு வந்திருக்கு. ஸோ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டெபிலைஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. பார்த்தீங்கன்னா டெக்கு கிடையாது, இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையால் எடுக்கிற வீடியோவை கூட ஈஸியாக உங்களால் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர முடியும். ஸோ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கூகுள் ஃபோட்டோஸில் தான். ஸோ நம்ம என்ன தான் மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாலும் ஸோ சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அப்படிப்பட்ட கேவலமான ஃபோட்டோஸையும் நம்ம கிளியராக டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோஸ் மாதிரி மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ட்ரிக்ஸை பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மேலும் பல ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.